6 மணி ஆனா கேட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கு. என்ன சொல்றதுங்க, 6 மணிக்கு மேலேனா எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. வந்து பேப்பர்லயே படுத்துக்கிறாங்க. ஏதோ இப்படி படுக்கிறீங்களே அப்படின்னா நாங்க ரோட்டை கொடுக்குறோம், உண்மை என்ன பண்றேங்கிறாங்க. சமலார போடுறாங்க, இதை போடுறாங்க. நான் உங்க அம்மா ஏஜ் அது திட்டவோட இல்லை. சாமி சாமி இங்க குடிக்காதீங்கப்பா, நான் காலையில எழுந்திரிச்சு பொறுக்க முடியலப்பான்னா நான் யார் பொறுக்க சொல்றா? அப்படித்தான் போடுவேன். ரோட்டை குடிக்கிறதுக்கு நீ என்ன அப்படின்னு எல்லாம் சண்டைங்க. 6 மணி ஆனா கேட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கு. வெளியில வர்றதுக்கு அருகதை இல்லைங்க. இந்த கடை எத்தனை வருஷமா செயல்பட்டு இருக்கு? கடை அப்படியே தாங்க இருக்குது. இது கடையை 25 வருஷமா இருக்கு. எப்பவுமே அப்படிதாங்க. தயவு செய்து கடையை மூடணுங்க, அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியுங்க. என் பேர் அருள்மணி, இந்த வார்டு கவுன்சிலரு. இந்த டாஸ்மாக் 25 வருஷமா இருக்கு. நாங்க மனு கொடுத்துட்டே தான் இருந்தோம். இப்ப 10 நாளைக்கு முன்னாடி கூட போய் எல்லா பக்கம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மாலை நேரத்தில் இந்த பக்கம் 6 மணிக்கு மேல போக முடியல. 6 மணிக்கு மேல போக முடியல. வண்டி எல்லாமே டிராபிக் ஆயிருது. நாங்க இந்த பக்கம் போகும்போது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிருது. நாங்க பயந்து போறதா இருக்கு. இரவு நேரத்துல ஆப்போசிட்ல போய் எல்லாம் உட்காந்துட்டு குடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டு வாங்கி எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க இங்கதான் இருக்கோம், இதெல்லாம் உங்க ரோடா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ரொம்ப இடையூறா இருக்குது. இந்த பிரச்சனை இதே மாதிரி தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா நாங்க மறுபடியும் சாலை மறியல்ல ஈடுபடுவோம்னு சொல்லுவோம். இந்த சைடு தான் எங்க வீடு இருக்கு. எங்க வீட்லயே 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. என்னால ஈவினிங் டியூஷன் எல்லாம் கூட்டிட்டு போக முடியறதில்ல. எங்க வாசல்ல இந்த சைடுல இருக்க வாசல் எல்லாம் நைட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க, பாட்டில் போட்டு போயிடுறாங்க. அந்த சைடு ஒரு கிரவுண்ட் இருக்குங்க, அங்க நைட் பாத்தீங்கன்னா எல்லாம் ரவுண்டா உட்காந்துட்டு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. 6 மணிக்கு மேல எங்க வீட்டு டோரையே நீக்க முடியறதில்ல. யூரின் போய் வச்சிடறாங்க, பெல் அடிச்சு விடுறாங்க, தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப என்ன சொல்றதுங்க, 6 மணிக்கு மேலேனா எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. தயவு ஊர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து தயவு செஞ்சு இந்த கடையை மூடுறதுக்கு ரெடி பண்ணுங்க ப்ளீஸ். முன்னாடி ஏதாவது மாவட்ட ஆட்சியர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதுங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னு தான் நாங்கள் கடைசியில் இந்த ஒரு முடிவுக்கு இப்போ நாங்கள் மறியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது இதோட இவங்க மூடலினா நீ அடுத்த ஸ்டெப் சாலை மறியல் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் தயவுர்ந்து இந்த எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தயவுர்ந்து ப்ளீஸ் கடையை மூடிடுங்க ப்ளீஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.